to grow. இன்னைக்கு நாங்க ஒரு பேப்பர் பிளேட்டும் பலூனும் வச்சிட்டு எப்படி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது அப்படின்னு காட்ட போறோம். இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே செலவாகாது. எல்லாரோட வீட்லயுமே பேப்பர் பிளேட் பலூன் இதெல்லாமே இருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல. அதை வச்சுட்டே குழந்தைங்களை எப்படி மணிக்கணக்கா என்கேஜ் பண்றதுன்னு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதையும் இப்ப வாங்க வீடியோல போய் பார்த்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம பேப்பர் பிளேட்ல பேக் செய்யறதுக்காக ஒரு 3 பேப்பர் பிளேட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மெல்லிசான பேப்பர் பிளேட் தான், அதனால இந்த 3ஐயும் சேர்த்து ஒண்ணா கம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒட்டிடலாம். நம்ம இப்ப பாருங்க, நம்மளோட பேப்பர் பிளேட்ஸ் 3த்தையும் சேர்த்து ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு. ஏற்கனவே உங்ககிட்ட ஸ்டிஃபான பேப்பர் பிளேட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்ட தேவையில்ல, நீங்க ஒண்ணு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த பேப்பர் பிளேட்ல வச்சு இந்த மாதிரி ஒட்டணும். அதுக்காக இதுல கம் போட்டு ஒட்டிடலாம். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் இதுல கம் போட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நல்லா ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பேப்பர் பிளேட்லயும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒட்டிடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட குட்டி பேட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் 2 துண்டு கலர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு ஆரஞ்சு, ஒன்னு ரெட். அதே கலர்ல பலூனும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கலர் ஷீட்ஸ் இல்லைன்னா நீங்க கிரேயான்ஸ் கூட யூஸ் பண்ணி இதுல எப்படி வரைஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கலர் ஷீட்ல 2 சர்க்கிள்ல வெட்டி ஒன்னு ஆரஞ்சு ஒன்னு ரெட்ல ஒட்ட போறேன். அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். போ இப்ப பாருங்க, நம்மளுக்கு 2 சர்க்கிள்ஸ் கிடைச்சிச்சு. இது ஒண்ணு வந்து ரெட் கலர்ல, இன்னொன்னு ஆரஞ்சு கலர்ல இதுல ஒட்டிடலாம். ஒட்டுறீங்களா? இது மேல கம்போட் இது போடு, சுத்தி அப்படியே போடுங்க. இப்போ நம்மளோட பேட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே நல்லா காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள இந்த பலூனையும் ஊதி வச்சிடலாம். நீங்க இந்த ரெட் பலூன்னா ஆரஞ்சு பலூன் ஊதுங்க, நீங்க ரெட் பலூன். இப்ப பலூன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பேட் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தர்றோம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட் காஞ்சு விளையாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர் பலூன் வச்சிருக்கேன். அதே மாதிரி அவர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டின 2 பேட் வச்சிருக்காரு. இந்த கேம் என்னன்னா, நான் எந்த கலர் பலூனை தூக்கி போடுறேனோ அந்த கலர் பேட்டால அவர் இப்படி பால் வந்து அடிக்கணும். அதான் கேம். இது மூலமா குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லபடியா வளரும். அதே மாதிரி ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். கேம் ரொம்ப விருப்பமா விளையாடுவாங்க. இப்ப வாங்க நம்ம விளையாட போயிடலாம். எந்த கையில எந்த பேட் இருக்கு நல்லா பாத்துக்கிறியா? ஆரஞ்சு அண்ட் ரெட். இப்ப நான் எதை போடுறேனோ அதனால அடிக்கணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ரெட் அடிச்சிட்டே இருக்கணும். வெரி குட். Next. Orange. Okay, enough. Very good. Ready? மறுபடியும் orange. Very good. இப்போ red. அடி
ஏய் ஆரஞ்சு பேட் யூஸ் பண்ணிட்டேன். ரெட் பேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் உனக்கு ரெண்டு பலூனையும் ஒண்ணா போட போறேன். அடிக்கணும். ட்ரை பண்றியா? ட்ரை. சிட்டாஷ். வெரி குட். ஓகே. வெரி குட். ஏய் சூப்பர். அங்க போ. ரெட் ரெட் ரெட். பாத்தீங்களா फ्रेंड्स, இந்த ஆக்டிவிட்டி எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனும் நல்லா டெவலப் ஆகும். நீங்களும் உங்க குழந்தைங்களோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்க இந்த கேமை கண்டினியூ பண்ண போறோம். அதனால அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.